காலா படத்துல வந்து ரஜினி சாரோட அந்த பைக் சீன் இருக்குல்ல, பட் சூப்பர் ஸ்டார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய கனவா இருக்கும். நீங்க அவரை டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க பைக்ல. அதுதான் பயங்கரமான ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காரும் போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பிசரானாலும் படம் அங்கே க்ளோஸ். ரஜினி சாரே பாராட்டி இருக்காரு. எந்த சீன்ல? காலா எதுக்கு போய்புறேன், அதை நான் பார்த்துக்கல கூல் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பார்த்து சூப்பர் நல்லா பண்ற, நல்லா சூப்பரா பண்ற. இங்க இருக்க சந்து பொந்து எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸ்கூல் பைய போல ஏன் பயப்படுற? பயமா? மணிகண்டன் அவர்கள் அவர் ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பாரு? இல்ல நாங்க ஜாலியா தான் இருப்போம். மணி அண்ணன் நானும் எல்லாம் ஒரே ரூம் ஜாலியா பேசிட்டு கதைச்சிட்டு ஃபன்னா தான் இருப்போம். அதே மாதிரி லேர்னிங் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஒரு லோகேஷ் கனகராஜ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் வந்து போனேன், ஒரு 40 days கூப்பிட்டு போனாங்க. ஒரு முக்கியமான ரோல்லாம் பிளான் பண்ணி போகணும், டைலாக்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ நிறைய படங்கள் வருதுல, ஏதாச்சும் ஒரு படம் பார்த்து இந்த கேரக்டர் நம்ம பண்ணா நல்லா இருக்கும்னு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் யோசிச்சு? இல்லை, அந்த பையன் பண்ணான்ல அந்த ஃபார்மல் வச்சு அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு ஆடிஷன் போனேன், பட் நம்ம வந்து ஒரு சிங்கரை கூப்பிட்டு வந்து அவனை எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லி அவனை ட்ரைன் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. மற்ற ஹீரோஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க, இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ வரைமே எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்கீங்களே. லோகேஷ் கனகராஜ் என்ன பார்த்தோன்னா அவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அவங்க படத்தில் அவங்க டீம்லாம் நடிக்கிறாங்க. இப்போ ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீம் வச்சிருக்கோம், அவங்க ஒரு டீம் பண்ணிட்டு. சரி, எதனாலனா இப்போ அவங்க டீம்லலாம் அவங்க வெளியே போய் ட்ரை பண்ண மாட்டாங்க. படம் வந்தால் வந்து வர கட்டி போகுது. ஏன்னா அவங்க பின்னாடி அவங்க அந்த டைரக்டர்ஸ் இருக்கனால அவங்க வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு வாய்ப்பும் ஓடி 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 எல்லாத்தையும் நாங்கள் பண்ணாதான். சேனல் ஃபைவ் சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்டர் காலா பீம்ஜி அண்ணா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க அந்த நேம்ல இருந்தே போயிடலாம். கண்ணன் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி இப்போ காலா பீம்ஜி அப்படின்ற நேம் வந்து உங்களோட ஐடென்டிட்டியாவே மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி உங்களோட மூவிஸ்ல எல்லாமே டைட்டில் கார்டுலமே இந்த நேம் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இது என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு பொக்கிஷமே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிடைச்சா அது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைப்பாங்கல்ல. அந்தமாரி ஒரு காலாவில் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ப்ளஸ் ரஞ்சித் சாருக்கு அது ஒரு பிடிச்ச நேம். அது பீம்ஜி என்பது அவரோட ஒரு பிடிச்ச நேம். அது அம்பேத்கரோட பேர். ஸோ அந்த நேம் எனக்கு இருக்கும்போது அது கடைசி வரைக்கும் நான் கொண்டு போகணும், எல்லா படத்துலையும் நான் கொண்டு போகணும்னு அதுக்கான முயற்சிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டர்லையும் காலா பீம்ஜி தான் இருக்கும். நிறைய பேர் நான் அதை என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு. ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால அதை அப்படியே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ரஞ்சித் சாருக்கு வந்து அந்த பேர் பிடிச்சவங்களை வச்சனால அவருக்கு பிடிச்சி அதை நான் அப்படியே கொண்டு போகிறேன். அந்த ட்ராவலில் நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போவோம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி காலா படத்துல வந்து ரஜினி சாரோட அந்த பைக் சீன் இருக்குல்ல, மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ் கூட வந்து பேரண்ட்ஸை வண்டியில் வச்சு கூட்டிட்டு போகும்போதே ஒரு பயம் இருக்கும். பட் சூப்பர் ஸ்டார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய கனவா இருக்கும். நீங்க அவரை டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க பைக்ல. ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு? அதுதான் பயங்கரமான ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்போது அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காரும் போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும். அது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நம்ம பைக்கில் நம்பி உட்காடுறாங்கல்ல. கொஞ்சம் பிசரானாலும் படம் அங்கே க்ளோஸ். புரியுதுங்களா? கொஞ்சம் நான் கீரை மாற்றி போட்டாலும் சரி, ஒரு ஸ்லிப் ஆனாலும் படம் அங்கே நின்றுடும். என்னை நம்பி அந்த ஹோல் டீமே அங்கே மொத்தம் எத்தனை க்ரௌடுனா ஒரு 4000 க்ரௌடு இருக்கும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 2000, கேரவான் அது இதுன்னு பார்த்து ஒரு நாள் என்னோட சீனுக்காக அவ்வளோ பெரிய செட்டப் போயிட்டு இருக்கும்போது அதை நான் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணேன். அதேமாதிரி ரஞ்சித் சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ பயப்படாத, அப்படி நிதானமாக பண்ணு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரும் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. பயப்படாத, நான் ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன், நீ என் கூட பேசினா போதும், அப்படியே பண்ணு போதும் அப்படின்னு அவரும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரஜினி சாரும் ஃபுல்லா பேசிட்டு வந்தாங்க. பேசுவாரு அப்பப்போ பேசுவோம். நாங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அவர் ஆஃப் ஸ்கிரீன்லாம் எப்படி இருப்பாரு? ஜாலியாக சார், ரஜினி சார் எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், பயங்கரமாக ஜாலியாக இருப்பார். அவர் சில விஷயங்கள் எங்களுக்கு கற்றுருவார், இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லுவார். ஓகே, அதுக்கடுத்து நான் திற டைலாக்னு அப்படின்னு பேசுவார். நிறைய சீன் எடிட்டில் போயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் நிறைய சீன் வந்திருக்கலாம், பட் அது எடிட்டில் போயிடுச்சு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணீங்களா சார் கூட? சார் கூட இருந்த நிறைய சீன்ஸ். ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம மணிகண்டன் அவர்கள், ஸோ வளர்ந்து வர ஹீரோ, அவர் ஆஃப் ஸ்கிரீன்லாம் எப்படி இருப்பாரு? ஏன்னா மோஸ்ட்லி அண்ணா பேசிட்டே தான் இருப்பாங்க மணிகண்டன் அண்ணா. இல்லை, நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம். மணி அண்ணன் நானும் எல்லாம் ஒரே ரூம் ஜாலியாக பேசிட்டு கதைச்சிட்டு ஃபன்னாக தான் இருப்போம். அதேமாதிரி லேர்னிங் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். ஒரு
கரெக்டான விஷயத்த சொல்லுவார், இது கரெக்டு இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நான் நிறைய கற்றுப்பேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர்கிட்ட நாங்கள் பேசும்போதும் இல்லை பழகும் போதும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி கற்றுப்போம். மோஸ்ட்லி சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நான் இப்போ தானே வரேன், அவங்களாம் என்னோட சீனியர்ஸு, எல்லாரும் அவங்க முன்னாடியே டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸு. நான் இப்போ வரும்போது இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணு அப்படின்னு நிறைய விஷயத்த எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் செட்லேருந்து யார்கிட்டலாம் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? ரஜினி சார் கிட்ட கற்றுட்டேன், ரஜினி சார் கிட்ட, மணியண்ண கிட்ட கற்றுட்டேன், அப்புறம் சமுத்திரகனி சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ இந்தமாரி ஆர்டிஸ்ட்லாம் அவங்க சொல்கிறது, பேசுறது, நம்ம கேட்குற கொஸ்டின் அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, செட்டில் எல்லாம் பாராட்டுவாங்களா? ஏதாவது சீன் பண்ணாச்சா சூப்பராக பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாராட்டுற விஷயங்கள்? ரஜினி சாரே பாராட்டியிருக்காரு. எந்த சீனில்? காலா எதுக்கு போய்ப்புற, அதை நான் பார்த்துருக்கேன்ல, கூல் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பார்த்து சூப்பர் நல்லா பண்ணுற, நல்லா சூப்பராக பண்ணுற அப்படின்னாரு. தேங்க்யூ சார், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய. அதான் என்ன மோஸ்ட்லி நம்ம ப்ரெஷரில் இருப்போம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் கூல் பண்ணிட்டே இருப்பாரா? பார்த்துட்டு பட் சொல்லி கொடுப்பாரு, லேர்னிங் சொல்லி கொடுப்பாரு, என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார் ரஜினி சார். ஆமாம், என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார். முக்கியமாக நீ நல்லா அவருக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. அவ்வளோ பெரிய படத்தில் அவருக்கு தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, பட் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. நீ இந்த ஸ்பேஸ் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். சில நடிகர்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஸ்பேஸை நம்ம கவர் பண்ணும்போது சொல்ல மாட்டாங்க, அவனை தூக்கி அப்படி கட்டில் போடு அப்படி போடுன்றுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு ரஜினி சார். அது ரஞ்சித் சாரும் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாரு, இவனுக்கான ஸ்பேஸ் இதுதான் அப்படின்னு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஆமா, தனி ஒருத்தவங்க கேரக்டர் தெரிஞ்சு அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய படங்கள் நீ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து துணை நடிகர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாயிண்ட் எல்லாம் அவங்க மேல தான் கதை டிராவல் ஆகும். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஹீரோ மேல தான் ஃபோக்கஸ் ஆகும்போது ஸ்கிரீனிங் வந்து அதர் கேரக்டர் வந்து ஜம்ப் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு வந்து ரஞ்சித் சார் வந்து ஸ்கோப் பண்ணட்டும் பண்ணு அப்படின்னு, ரஜினி சார் ஓகே உனக்கான ஸ்கிரீன் இது நீ பண்ணு அப்படின்னு ஸ்கோப் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து மணிகண்டன் அண்ணாவை பற்றி தான் இன்னொரு விஷயமும் என்னன்னா வந்து இப்போ ரஜினி சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காருல, ஸோ அப்பா பையன் கேரக்டர், ஸோ உங்களோட காம்போ எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், அவங்க நல்லா பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி அவங்க பண்ணுறதை நான் பார்த்தது இல்லை, ஏன்னா என்னோட ஷெடியூல் வேறு அவங்களோட ஷெடியூல் வேறு, அப்படி தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் ரூம்லலாம் நாங்கள் மீட் பண்ணி பேசுவோம், ஸ்பாட்டில் என்னோட ஷெடியூல் அப்போ தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போனா ரூமில் தான் நான் மோஸ்ட்லி இருப்பேன். ஏன்னா ஸ்க்ரீனில் வர திடீர்னா சீன் மாற்றி எடுப்பாங்க, திடீர்னு டெத் சீன் எடுப்பாங்க. அந்த இடத்துல நான் ஃப்ரேமில் மாட்டிக்கிட்டேன்னா திட்டுவாங்க, அதனால ஆவி ஆகுது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. மோஸ்ட்லி சொல்லுவாங்க, அந்த ஆல்ரெடி சேர்த்துறாங்க இந்த சீன், அதனால மோஸ்ட்லி நான் வர வேணான்னுவாங்க, நீ அங்கே உன் சீன் அப்போ தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவங்க காம்போ நான் அவ்வளோ பார்த்ததில்லை, நேரில் பார்க்கல. ஓகே. ஸோ அடுத்ததான் திட்டு வாங்குவீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸோ ரஞ்சித் சாரோட கேஸ்டிங் அப்படின்னாலுமே அவர் ஒரு படத்தில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி அவரோட அடுத்தடுத்த படங்களில் அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த காலா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சாருக்கு ஏதாவது கால் வந்துச்சா அடுத்த படம் வந்து பண்ணலாம்? இல்லை, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கால் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பஞ்ச படங்கள்ல கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க மேல ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க முடிவு எடுக்கிறது தானே இருக்கு. சொன்னாரா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் படத்துல ஒண்ணு வச்சு பண்றேன் ஏதாச்சும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரி டாக் எதுவும் வரல. பட் கூப்பிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், வெளியங்களும் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அவங்க சைட்லேருந்து ஓகே இந்த பையன் வெளியே படம் பண்ணுறான், முயற்சி பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு தோணிச்சின்னு கூப்பிடுவாங்க, ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஆமா, ரீசெண்டாக கூட இந்த காட்ஸ் டிராவல் படத்துக்குலாம் சார் விஷ் பண்ணியிருப்பாரு. காட்ஸ் டிராவல் பண்ணியிருக்கேன், அப்புறம் மலையாள படம், அதான் மலையாள படம் காட்ஸ் டிராவல், அப்புறம் இப்போ ஒரு படம் பார்த்தீங்களா ஜாகுவார், அது பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், பெரிய படம், அது இப்போ வந்து டப்பிங்லாம் முடிஞ்சிச்சு. ஹீரோ பண்ணுறீங்களா? ஹீரோ கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டு மாரி மெயின் ரோல், அது ட்ராவல் கொண்டு போவோம், செகண்ட் லீட் மாதிரி. நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், பெரிய ப்ரொடக்ஷனில் தான் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி ஜேர்னர் அது சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ் அது வச்சிருக்கோம். அது ரிலீஸ் ஆகும், போஸ்டர்லாம் வந்துடும், குடிஸில் போஸ்டர், ஆடியோ லான்ச் எல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். அப்போ சார் ஒருவர் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமாம், ஜாகுவார் படத்தோட ப்ரோமோ பார்த்தோம். ஸோ அதில் என்ன மாதிரி கேரக்டர்? மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன், அதில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிச்சு, இன்னும் சின்ன கிராச் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அது திருப்பி போகிறோம், அடுத்த ஷெடியூல் போகிறோம், பிப்ரவரி போகிறோம். ஓகே. என்ன மாதிரி ஜேர்னர்? ஃபுல்லாக க்ரைம் த்ரில்லர் சம்திங் அந்த மாதிரியா? ஆமாம், க்ரைம் த்ரில்லர் தான். க்ரைம் த்ரில்லர் தான் மெயின் வில்லன். அவன் ஹேண்டில் பண்ணுற விஷயம் எப்படி, அது ஸ்மக்லர் எப்படி கொண்டு போய் சேர்க்குறான், அது ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க அந்த படம். ஓ, வில்லனுக்கு தான் மெயின் ரோல் மாதிரி, அவங்க வந்து கதை ஹீரோ வந்து அது சும்மா பாயிண்ட் அவுட், வில்லன் தான் அந்த கதையை நோத்தி ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி. அது ஓகே, அது நல்லா இருக்கும். அது முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் சின்ன ஒர்க் மட்டும் கிராஷ் ஒர்க் இருக்குது, தாடி வளர்க்கணும், அதுக்காக வெயிட்டிங்.
ஓகே. ஸோ தாடியெல்லாம் வச்சிங்கன்னா அது வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணாவே மோஸ்ட்லி வில்லன் கேரக்டருக்கு தான் கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா வில்லன் கேரக்டர் தாண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் ஹீரோ? அதை நான் ஹீரோவில் எது கிடைச்சாலும் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா ஒரு கேரக்டர் பண்ணால் நம்ம பேசி இப்போ காலா பார்த்தீங்கன்னா இத்தனை வயசு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆமாம், அது முறியடிக்க முடியல. அந்த அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் ஓடிட்டு இருக்கேன். அதை தாண்டி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அது ரிலீஸ் மக்கள் ஏற்றுட்டானா அந்த கேரக்டர் அப்பா இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கானே அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஆமா, நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. பட் காலா அப்படின்ற படம் தான் இப்போ வரைக்குமே டிராவல் ஆகுது. சோ நீங்க யோசிச்சிருக்கீங்களா நம்ம நிறைய படங்கள் பண்ணிருக்கோமே, காலா படத்தோட நேம் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அது யோசிச்சிருக்கேன். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு பெரிய படம் பேசிட்டு இருக்காங்க, முடிதாடி வளர்க்க சொல்லியிருக்காங்க. மேபி அந்த படத்துல மாறலான்னு ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அந்த மாரி. ஆமா, ஆனா காலா பிஞ்சு எப்படி வரைக்கும் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் பேசணும்னு ஒரு கேரக்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து செட்டில் மோஸ்ட்லி ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சார் எப்படி செட்டில் இருப்பார்? இதுக்காக திட்டு வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார் எப்பயுமே யாருமே திட்ட மாட்டார். என்கரேஜ்மெண்ட் தான் பண்ணுவார் சார். ஜாலியாக பேசுவார், நல்லா பண்ணுன்னு தட்டி கொடுப்பாரு. தெரியலன்னா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் சொல்லி தான் கொடுப்பாங்க. சொன்னால் திட்டெல்லாம் வாங்கினதில்லை இப்போ வரைக்கும் யார்கிட்டையும்? அதெல்லாம் வாங்கினது. ஓகே. ஸோ அடுத்ததான் லோகேஷ் கனகராஜ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் வந்து போனேன், ஒரு 40 டேஸில் கூப்பிட்டு போனாங்க. ஒரு முக்கியமான ரோல்லாம் பிளான் பண்ணி போகணும், டைலாக்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, டைலாக் வந்து வாங்கி மாற்றி பண்ணிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சாரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், கோச்சிக்காதீங்க அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு லோகேஷ் கனகராஜ்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டேன். ஓ, பட் ஆனால் சீன் கிடைக்கல. ஆமாம், சீன் ஆக்சுவலாக டைலாக்லாம் கொடுத்து ரிஹர்சல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. ஸ்பாட்டில் போய் பேச வேண்டியது. திடீர்னு லோகேஷ் அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா வேறு பையனை சேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டாரு திடீர்னு ஸ்பாட்டில். சரி உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது ஒரு செகண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படி திடீர்னு? இல்லை, எல்லாமே சினிமாவில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சினிமாவில் ஸ்பாட்டில் நின்று நம்ம பேசுகிற வரைக்கும் அது நிரந்தரம் கிடையாது. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது எதுவும் ஸ்டாண்டபிள் கிடையாது. அது ரிலீஸ் ஆகி ஸ்க்ரீனில் மக்கள் ஏற்றுக்க வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக இந்த பாடங்கள்லாம் லேர்னிங் பண்ணி கற்றுட்டு வரேன். ஓ, லாஸ்ட் டைம் டக்குன்னு மாற்றிடுவாங்களா கேரக்டர்? லாஸ்ட் செகண்ட் மாற்றினேன். டைலாக்லாம் பேசி ரிஹர்சல்லாம் முடிச்சு அந்த இடத்துல டைலாக் நான் பேசணும், லொகேஷன்கிட்ட பேசிட்டேன், ஓகேன்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, இல்லை இதுக்கு இன்னும் வேறு பையன் வேணும்னு சொல்லிட்டு வேறு பையனை லிங்க்கில் இருக்கிற பையனை கூப்பிட்டு கடைசி டைலாக் பேசிட்டாங்க. ஓ, இந்த மாதிரி வேற ஏதாவது படங்கள்ல நடந்திருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு படம் கமிட் ஆகி? ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடக்கும், நிறைய நடக்கும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடக்கும். ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு அந்த டேரக்டர் கொஞ்ச நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, இவனை போடாத அவனை போடு, வேற ஒருத்தனை போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரக்டர் என்ன ஃபைனல் பண்ணிட்டாரு. பட் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இவனை போடாத வேற ஒருத்தனை போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நார்மல் இயல்பாக நடக்கிற விஷயம் தானே. அது நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய தோல்விகளை பார்த்தாச்சு. அதான் கேஸ்டிங் கூப்பிடுவாங்கன்னு தெரியும், பட் லாஸ்ட் செகண்ட்லாம் மாற்றினா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மாற்றுவாங்க. அப்புறம் ரிஹர்சல் போவோம், டைலாக் ரன் த்ரூ போவோம், எல்லாமே ஃபைனல் பண்ணி ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் போவோம், லாஸ்ட்டாக கூட மாற்றுவாங்க. அது அவங்க விருப்பம் தான். ஓகே. அதே மாதிரி மலையாள மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், மலையாளம் மூவி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ முடிச்சிருக்கேன். அது வந்து ரிலீஸுக்கு வெயிட்டிங். அது ஏதாவது சேல்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியான ரோல், அது பயங்கரமாக இருக்கும் அந்த ரோல். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செகண்ட் மலையாளத்தில் வந்து ரத்த புராணம் ஒரு லீடு பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ தான் எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் வந்து கிளம்பிடுவோம். இப்போ மார்ச்சில் கிளம்புற ஷூட்டிங். இப்போ 25 டேஸில் வந்து கேரளாவில் ஷூட்டிங். அது லீடு நான் தான் பண்ணுறேன். த்ரில்லர் ஆறதான் ஒரு தமிழன் ஒரு மலையாளத்தில் மாட்டிக்கிட்டா அவன் எப்படி அதுலேருந்து திருவனந்தபுரமும் வந்து தமிழ், கேரளா பார்டர் தனி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் அவங்க. ஸோ அதில் வேலை செய்கிற தமிழ் பையன் எப்படி அது ஸ்ட்ரகிள் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வரான், அவன் மேலே பொய்யான கேஸ்லேருந்து எப்படி தப்பிச்சு வரான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் தான் அது ரத்த புராணம். ஓகே, சீக்கிரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் ஒரு லீட். அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி தியேட்டர் தான், டைரக்டர் சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி என்ன ஆனாலும் தியேட்டர் தான் அதுவும் சொல்லியிருக்காங்க. இதுவும் காட்ஸ் ட்ராவலும் தியேட்டர் தான் மோஸ்ட்லி. ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காட்ஸ் ட்ராவல் எந்த மாதிரி படம்? காட்ஸ் ட்ராவல் வந்து ஒரு பொலிட்டிக்ஸான படம். அது ஒரு பொலிட்டிக்ஸான படம். அது பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு தமிழ் பழையன் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து அந்த போலீஸ் கிட்ட இருக்க ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வெளியே வரான். அது ஆல்மோஸ்ட் எல்லாரும் போலீஸ் அதில். ஓகே, அதில் அந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு விசாரணை மாரி நினச்சிக்கலாம். விசாரணை வந்து வெளியே நடக்கும், அது பஸ்ஸில் நடக்கும். இதுதான் விஷயம். ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மூவி அதில் தான். ஆமாம், அதான் போகும். ஓகே ஓகே. ஸோ ஒரு நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நானும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிலீஸ் ஆகணும்னு ஒரு 4-5 படம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரி இங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
அது நல்லா தான் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்மளுக்கான ஸ்க்ரீன் பேஸும் சரி எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுவாங்க அங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில். சப்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அங்கே. ஸோ ஏன்னா தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட் தெரியும். ஸோ மலையாளம் ஆடியன்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கு பிடிச்சமான நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். மலையாளம் ஆடியன்ஸாக தான் நம்ம பிடிச்ச மாரி அவங்ககிட்ட அங்கே பண்ணிட்டோன்னா டக்குன்னு நம்மளை டக்குன்னு ஆகிடும். குச்சி இழுத்துப்பாங்க அங்கே. ஒரே ஒரு படம் பண்ணாலே ஒரு படம் பண்ணாலே டக்குன்னு. இப்போ இங்கே 10 படம் 15 படம் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம்ல. அங்கே ஒரு படம் 2 படம் நம்ம பண்ணி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சாலே நல்லா ஸ்கோப் இருக்காங்க. அதனால அங்கேயும் மோஸ்ட்லி பண்ணிட்டு இங்கேயே பண்ணுவேன், அங்கேயே பண்ணுவேன். எங்கே கிளிக் ஆகுதோ அப்போ போக வேண்டியதான். ஓகே, இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு மாதிரி ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுற மாதிரி. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் மெயின்ட்டு தான். நம்ம இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரிலாம் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும்ல. டேரக்டர் எப்படி மெயின்ல அங்கேயும் அப்படி இருக்கும், இங்கேயும் இருக்கலாம், சொல்ல முடியாது. டேரக்டர் எப்படி கொண்டு போகிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட ஃபன்னாக ஜாலியாக வாடாடா அப்படி இப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி சீனாக போவோம். இல்லை ஒரு மாதிரி டெரராக போனாங்கன்னா ஒரு மாதிரி பயத்தோட போவோம். இதுதான் விஷயம். டேரக்டர் எப்படி வராரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் சரி எல்லாமே டேரக்டரோட மெயின் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து ஒரு நடிக்க தெரியாத ஒரு பையனை நடிக்க வைக்கலாம். ஆனால் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு நடிக்க தெரிஞ்ச பையனை பிரமாண்டமாக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நடிக்க தெரியாத பையனை அவனை செதுக்கிறது தான் டேரக்டர். கரெக்டாக ஒரு களிமண் இருக்குது, அதை செதுக்கிறோன்னா அது ஒரு சிப்பாயோட வேலை. அது செதுக்குனதை போய் செதுக்க முடியாது இல்லை. கரெக்ட் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு டேரக்டர் வந்து நம்ம கிட்ட எப்படி ஸ்கோப் கொடுத்து நம்மளை செதுக்கி கொண்டு போகிறாரோ அதை பொறுத்து தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல தமிழ் மூவிஸ் மலையாள மூவிஸ். ஸோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சுச்சா? எனக்கு தெரியல. இன்னும் நான் ஒரு 4-5 படம் பண்ணால் தான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போதான் 3 படம் தான் மலையாளத்தில் 3 படம் தான் பண்ணியிருக்கேன். அது 3ஆவது படம் வெயிட்டிங்கில் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது ட்ரபிள் ஃபாரஸ்ட் மூவி பண்ண போகிறேன். ஃபாரஸ்ட்ல ஃபுல்லாக எடுத்து ஃபாரஸ்ட்ல வந்து 4 வெரி ட்ரபிள் மாரி அங்கே வாழும் மக்கள் மாரி ஒரு ஆக்டிங் போயிட்டு இருக்கு. பிளான் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட்லாம் ஃபர்ஸ்ட்டும் அவங்க ஷூட்டிங்கான ப்ரொடக்ஷனுக்காக தள்ளி போயிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அடுத்ததான் வந்து இப்படி நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ் மலையாளம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட இந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சினிமா? நான் டான்ஸர். ஆக்சுவலாக நான் டான்ஸரு நிறைய பண்ணுவேன். ஹிப்ஹாப்ஸு நேஷ்னல் டான்ஸ் காம்படிஷன்லாம் நிறைய ஏறியிருக்கேன், எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியே சினிமா வந்து அப்படியே ட்ரை பண்ணி தான் அப்புறம் நிறைய படம் பண்ணுங்க. வழக்கின் 18 ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். நிறைய படம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து சரி ஸ்டாண்டர்டபுளாக பண்ணது தான் காலம். அதுக்கடுத்து இப்போ பண்ண படம்லாம் ஸ்டாண்டர்ட் வில்லன், ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோ நெகட்டிவ் ரோல் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 4 பேரில் ஒருத்தன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டான்ஸராக தான் ஸ்டார்ட்டே பண்ணீங்க? ஆமாம், டான்ஸர். நான் டான்ஸ் பண்ணுவேன், ஹிப்ஹாப் அது பண்ணுவேன். ஓகே, ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பயங்கரமாக பண்ணுவேன். ஓகே, எவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதோட ஆயிடுச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அது எக்கச்சக்கமாக வரும், வரதான் செய்யும் இல்லை. இது இந்த ஃபீல்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். உனக்கு வேணாம்னா நீ வெளியே போயிடலாம், அது உன்னோட விருப்பம். ஆனால் இதில் வந்தால் கஷ்டம் வந்து தான் ஆகும். இல்லை வருமானம் வராது, ஓகேங்களா? வருமானம் வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதை மீறி நீங்கள் போராடி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு சொல்லி கடவுள் கொடுக்குறது தான் இது. நீ தயாராகிட்டா ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? மணியன் இன்னைக்கு ஜெயிக்கலையா பார்த்தீங்களா? எவ்வளோ விஷயம் போராடினாரு, அவர் தயாரானாரு, இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. அதே நானும் தயாராகிட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்மளும் ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் சினிமாவே வேணாம் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? விட்டுட்டு போயிடலாம். ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுது கூட இருந்திருக்கேன் நான். என்னடா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எல்லா இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணும்போது சுற்றி இருக்கமோ ஒன்றுமே இல்லாத போது என்னடா இது இந்த ஃபீல்டுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஃபீல்டில் எல்லாருமே இந்த கேமராமேனாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சுற்றியுமே ஒன்றுமே இல்லாமல் வெறுத்து போயிடும், வலி தாங்க முடியாது. ஆனால் அந்த வலியை ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்னுமே ஓடிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கான படி வந்துடும் கிட்ட வந்துட்டோம் எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் பேசிக்க முடியும். வேறு யார்கிட்டனாலும் பேசினாலும் அது வந்து டிஸ்லைக் ஆகும், பின்னாடி பேசுவாங்க. எங்களுக்குள்ளேயே நாங்கள் மனசுக்குள்ளேயே பேசி அதை கைட் பண்ணி கொண்டு போவோம். ஆமாம், இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்ல, இவ்வளோ வருஷம் இது பண்ணும்போது. ஸோ ஓகே, அடுத்ததான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிங்க. சப்போர்ட்லாம் எப்படி? ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி? ஃபேமிலி மிடில் கிளாஸ் தான். நாங்கள் மிடில் கிளாஸ் தான். ஸோ அதனால் ஓகே, நான் கன்னைநகரில் இருக்கேன். ஆக்சுவலாக ஓய்மரில் ஒரு கன்னைநகர்னு ஒரு அங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருக்குன்னா எதாவதுனாலும் அந்தளவு ஓகே தான், மெயின்டைன் பண்ணி இங்கே எங்கேயும் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அங்கேருந்து வரும்போது உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா? என்ன நிறைய சில பேர் ட்ரீட் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டோனை பார்த்து ஓரமாக வைக்குவாங்க, கலர் பார்த்து டோனை பார்த்து
பண்ணுவாங்க. நிறைய இருக்குது. அது பண்ணி தான் இப்போ சில பேர்லாம் அதை உடச்சி வராங்க. அதுமாதிரி நம்ம உடச்சி வந்து மாற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது இருக்க தான் செய்யும். அது இருக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியுதுல்ல. ஆமாம், அந்த விஷயத்த மாற்றினா தானே எல்லாரும் வெளியே வர முடியும். அதுதான் நம்ம மாற்றினா அப்படியே மாறும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எடுத்தவொடனே மாற முடியாதுல்ல. முன்னாடிக்கு இப்போ பெட்டரா இருக்கா? ஓகே, இல்லை இன்னும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி எதுவுமே மாறல. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் சொல்லினா இருக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப அஃபெக்டான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்குமே? அது ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸ் போனேன். ஒரு ஆஃபீஸ் ஆடிஷன் போகும்போது ஒருத்தருக்கு போய் கை கொடுத்தேன். கை கொடுக்கும்போது வெளியே போடான்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுற்றி எல்லா ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நெர்வஸ்னஸ், ஒரு ஃபீல் வரும்ல. எல்லாரையும் வெளியே போட ஒரு மாதிரி ஆஷா பேசி அவமானப்படுத்தி சுற்றி இருக்க இடத்துல. அப்போ அந்த இடத்துல போய் நான் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஓரமாக உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு இதுதான் ஓகே, சினிமா அப்படி தான் இருக்கும், ஓகே அப்படின்னு கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டு அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டேன். ஸோ இருக்குதான், நான் பட்டிருக்கேன், இருக்குதுன்னு சொல்லுது. சில பேர் இப்போ இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. நான் பட்டிருக்கேன், அதனால் இருக்குது, ஓகேங்களா. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தமாரி இருக்கிறவங்க தான் பிடிச்சின்னு போவாங்க அப்படின்னு சில எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் பட்டிருக்கனால எனக்கு தெரியுது, ஆமாம் இருக்குது, இந்தமாரிலாம் இருக்குது, இதை நம்ம லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய படங்கள் வருதுல்ல, யாராச்சும் ஒருத்தர் கூட இவர் கூட நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கா? யாராச்சும் ஒரு ஆக்டராக இருக்கலாம், இல்லை டேரக்டராக இருக்கலாம், இவங்க கூட நான் ஒர்க் பண்ணணும், இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்? இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அந்த. இப்போ இல்லை, ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அடுத்ததாக இவங்க கூட எப்படியே ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல? எனக்கு அந்த அளவுக்கு தோணுது இல்லை. இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும்ப்பா நம்ம அப்படின்னு தோணுது. எல்லா டேரக்டரும் ஒர்க் பண்ணணும், ஆக்டர்ஸுமே எல்லாருமே ஒர்க் பண்ணணும், சொல்லிக் கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அதுதான் இப்போ வரைக்கும் அந்த டார்கெட். இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும் ஆசை, அதுமாரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ நிறைய படங்கள் வருதுல்ல, ஏதாச்சும் ஒரு படம் பார்த்து இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் யோசிச்சிருக்கீங்களா? அதுதான், அது இப்போ வரைக்கும் எதுவும் யோசிக்கல. இது லாஸ்ட்டாக இது பார்த்தேன், ரஜினி படம் ஒன்று வந்தது. இப்போ இது ஜெய்பீம் டேரக்டர் எடுத்தார்ல, வேட்டையில் அந்த பையன் பண்ணான்ல, அந்த ஃபார்மல் வச்சு அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா. அதுக்கு ஆடிஷன்லாம் போனேன், பட் நம்மளை எடுக்கல. அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சிங்கரை கூப்பிட்டு வந்து அவனை எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லி அவனை ட்ரைன் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. ஓகே, அது அவங்களோட விருப்பம். பட் அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே நான் தோணுச்சு, வேற ஒன்று. அதை விட நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பண்ணியிருக்கலாம், நம்ம கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, வேற ஒன்று. ஸோ அதே மாதிரி இப்போது க்ரோம் எல்லா விஷயங்களையுமே இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய ஆல்பம் சாங் பண்ணுறீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஸோ மற்ற ஹீரோஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க, இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ வரைமே எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்கீங்களே, அது எதனால தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் பார்த்தோன்னா அவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அவங்க படத்தில் அவங்க டீம்லாம் நடிக்கும். ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவர் ஒரு டீம் வச்சிருப்பாரு, அவங்க ஒரு டீமாக பண்ணியிருப்பாங்க. நெல்சன் சார் வச்சிருந்தாரு, அவர் ஒரு டீம் வச்சிருப்பாரு, அவங்க ஒரு டீமாக அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீம் வச்சுப்பா, அவங்க ஒரு டீமாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதனாலனா இப்போ அவங்க டீம்லலாம் அவங்க வெளியே போய் ட்ரை பண்ண மாட்டாங்க. வடம் வந்தால் வந்து வலை கட்டி போகுது. ஏன்னா அவங்க பின்னாடி அவங்க அந்த டேரக்டர்ஸ் இருக்கனால அவங்க வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் அவங்க கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு படம் நச்சுட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீடியானா அவங்க ஒரு மாதிரி பந்தாவா சைலாக போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு வாய்ப்பும் ஓடி 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 எல்லாத்தையும் நாங்கள் பண்ணாதான் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகாதான்னு சொல்லி அதனால தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் கமிட் பண்ணி பண்ணுறது. ஸோ இப்போ மோஸ்ட்லி ஒரு டீம்னா டீம் விட்டு வெளியே வர மாட்டாங்க, அங்கே வர படங்கள் மட்டும்தான். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ ஒரு டீமில் இருக்கான், அந்த டீமில் வந்து வெளியே வந்து மோஸ்ட்லி ஒரு 2 படம் பண்ணுவாங்க, அதுக்கு பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு. அதனால் இன்னொரு விஷயம் அவங்க யோசிக்கிட்டனால நம்ம பின்னாடி ஒரு பெரிய டேரக்டர் இருக்காரு, ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் கொடுக்குறாரு, எதுக்கு நம்ம போய் தேவையில்லாம போய் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் அவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வாய்ப்புகளை தேடி தேடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், பைலட் பண்ணுவோம், ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று சர்க்கிளில் ஹிட் ஆகாதா சொல்லி அதை பாயிண்ட் பண்ணி நாங்கள் மாட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் தொடர்ந்து இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் எவ்வளோ படம் நான் நடித்தாலும் சரி, எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை நான் பயன்படுத்தி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம போய் தான் ஆகணுன்றாங்க. நம்மளுக்கு இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி டீம் இன்னும் கிடைக்கல, நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒன்று வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிடுறோம். டீம்ல அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணுறீங்களா? டீம் அப்படி இல்லை, நான் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன், டீம் என்பது ஒரு டைரக்ஷன் டீம் இருக்காங்களா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு டீம், ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி.
ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்? நிறைய பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் மட்டும் வெளியே அது அவங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தை மட்டும்தான் எங்கே போனாலும் இன்டர்வியூவில் எத்தனை படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். ஷார்ட் ஃபிலிம் மோஸ்ட்லி நான் காட்ட மாட்டேன். ஷார்ட் ஃபிலிம் பைலட்லாம் அது மோஸ்ட்லி அவங்களே வச்சுப்பாங்க, சீக்கிரட்டாக பைலட் வச்சுப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம் அவார்டுக்கு அனுப்புவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தமாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் சும்மா கூகுள்லேயே யூடியூப்லேயே தட்டுப்பாருங்க வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக மாற்றுவீங்க. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்வைட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. பார்ப்போம், நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பெரிய படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்டர்வியூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க சேனல் ஃபேஸ் சினிமா. நான் உங்கள் விஜய் சத்யா.